இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் உலகை சார்ந்தவர்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. They are not of the world, even as I am not of the world. John chapter 17 verse 16. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், நீர் தந்த இந்த ஜனங்கள், என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள், என்னை பின்பற்றுகிற இவர்கள் உலகத்தார் கிடையாது, என்னை போலவே இவங்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். என கண்மானவர்களே, நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேர் கேட்கிற கேள்வி, தேவன் நம்ம இந்த உலகத்துல படைச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ளவை அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டவைகள், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்னன்னா, அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ளவை அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டது தானே, அதை நம்ம யூஸ் பண்றதுல, நம்ம பயன்படுத்துறதுல என்ன தவறு? இதெல்லாம் நம்ம பழகணுமே அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா கண்மானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தாமரை செடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தண்ணியில தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியில இருந்துதான் பூக்கும். ஆனால் தண்ணியை விட்டு வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அது வாடி போயிரும். அதே மாதிரி அத தண்ணிக்கு மேல இருந்து ஃபுல்லா மூழ்கிற மாதிரி தண்ணிக்கு உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னாலும் 2 நாள்ல செடி அழுகி வீணா போயிரும். இதை போலத்தான் நாமும், அதாவது தேவன் நம்மை உலகத்தில் படைத்திருக்கிறார் அப்படின்னா உலகத்தை விட்டு எடுபட முடியாது. இந்த உலகம் பாவமானது, சோ நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாம் மறிச்சுதான் போகணும். மாறாக இந்த உலகத்தோட போகிறதுலதான் பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல தாமரையானது தண்ணீர்ல தான் இருக்கும், ஆனா தண்ணீருக்குள்ள இருக்காது. தண்ணீர் மேலேயே இருந்து அழகா பூத்து நம்ம எல்லாருடைய அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு காரியமா அமையுது. என கண்மானவர்களே, இதை போல்தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தோட இருந்தாலும் உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் மூழ்கி போயிடக்கூடாது. இத அநேக கள்ள போதகர்கள் இன்னைக்கு விசுவாசிகளை ஒரு பால் மாதிரி அங்க இங்கே அடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அநேக தவறான வெளிப்பாடுகளை கொண்டு எல்லா வசனத்திற்கும் இந்த உலகத்தை கனெக்ட் பண்ணி அவங்கள திசை திருப்புறத நாம் பார்க்க முடியும். இதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உலகத்தின் காரியமாகிய சினிமா பாடல் ஆராதனை எல்லாம் சபைக்குள்ள வந்துட்டு இருக்கு. என கண்மானவர்களே, நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும். எல்லா காரியத்தையும் வச்சு தேவனை ஆராதிக்கலாமா, தேவனுக்கு ஊழியம் செய்யலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, குடிக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும், தேவனுக்குள்ள அவங்களை கொண்டு வரணும். அதுக்காக ஒரு பார்ல உட்கார்ந்து நான் குடிச்சுக்கிட்டே சுவிசேஷம் அறிவிக்கலாமா? இதை போலத்தான் எந்த காரியம் தேவனுக்கு உகந்தது, எந்த காரியத்தை நான் செய்ய முடியும், உலகத்தினுடைய எந்த காரியத்தை எடுத்து தேவனுக்காய் பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஞானம் வேணும். இதுக்கு ஆவியானுடைய உதவி அவசியம். என கண்மானவர்களே, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எப்படி இந்த உலகத்தை சேர்ந்தவன் கிடையாதோ அதை போல தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட நீங்களும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. என கண்மானவர்களே, நாம இந்த உலகத்தின் வழியாக டிராவல் பண்றோம், மாறாக இந்த உலகத்திலே தங்க போறது கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துலதான் இருக்கு. அது நம்ம ஒவ்வொருவருக்கும் கிளியரான ஐடியா வேணும், அதை குறித்த புரிதல் வேண்டும். என கண்மானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னதை போல நமக்கு எப்போதும் இந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் செய்ய எனக்கு ஏதுவா இருக்கலாம், ஆனால் என்னால செய்ய முடியும், ஆனால் அந்த காரியம் தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு தகுதியா இருக்காது. இதுல நாம எப்பவும் கிளியரா இருக்கணும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, மாறாக தேவனுடைய நித்திய வாழ்வை, தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க உலகத்திலே இருந்தாலும் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எங்களை இம்பாக்ட் பண்ணாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் மற்றவர்களை அப்பா உமது ராஜ்யத்திலே சேர்க்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. அப்பா, எல்லா நேரத்திலும் தகப்பனே உமது ராஜ்யத்தை கட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் கரைபடாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.